இந்த பத்ரிகாசிரமத்துல பகவான் பக்கத்துல சனகாதி முனிவர்கள், சனத்குமாரர் எல்லாரும் இருக்கா. அந்த மாதிரி ஒரு சத்சங்கம் அங்க இருக்கு. அந்த இடத்துக்கு நாரதர் வரார். நாரதரே ரொம்ப துக்கமா இருக்கார். நாரதர் இவ்வளவு துக்கமா பார்த்த சனத்குமாரர் கேட்கிறார், ஏன்பா உனக்கு இவ்வளவு துக்கம்? எப்பயுமே நாராயண நாமம் சொல்லிண்டு எல்லா பக்கமும் சஞ்சரிச்சுன்னு இருக்கக்கூடிய உனக்கு என்னப்பா துக்கம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப நாரதர் சொல்றார், நான் எப்பயும் ஹரி நாமத்தை ஜபிச்சுட்டே தான் இருக்கேன். எப்பயும் நான் ஆனந்தமா தான் இருக்கேன். சரி, இந்த பூலோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் இங்க வரும்போது மக்களை பார்த்தா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. இந்த பரதகண்டத்துல யாரெல்லாம் சுலபமா பகவானை அடைய முடியுங்கிற ஒரு நிலை இருக்கோ அவள்லாம் கூட அவளை சுத்தி ஒரு இருட்டு சூழ்ந்திருக்கு. எல்லாருமே இந்த ஞான தேடல்கள்ல இல்லாம ஆத்மா அனுபவத்தை தேடி போகாம உலக விஷயத்துல ரொம்ப ஈடுபட்டு இருக்கா. சில பேர்லாம் வயசானா போதும் அப்ப பக்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு போதிக்கிறா. ஒரு சில பேர் எனக்கு ஆத்ம அனுபூதி கிடைச்சிடுத்து, உனக்கு அதை நான் சொல்லித்தரணும்னா என் காலில் உன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாத்தையும் கொட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு மக்களை அலக்கழிக்கிறா. இந்த மாதிரி எல்லா பக்கமும் துக்கமா எல்லாரும் இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்பதான் ஞாபகம் வந்தது, கலி ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு.